Hi friends, welcome you all to Deep Matrix. Last video எப்படி ஒரு EC2 compute create பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், அந்த EC2 இன்ஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் எப்படி இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் அது பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் Vscode தெரியும். ஸோ இந்த Vscodeல எப்படி நம்ம கம்ப்யூட்டை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி வந்து கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேரெக்டாக என்ன பண்ணலான்னா கனெக்ட் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும். ஸோ இது சூஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுங்க. ஸோ இது வந்து வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட், செஷன் மேனேஜர், SSH கிளைண்ட் அண்ட் EC2 சீரியல் கன்சோல் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி SSH கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கனெக்ட் அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும். ஸோ இது ஒன் மோர் டேப் போகும். ஸோ உங்களுக்கு எஸ்டாப்ளிஷிங் கனெக்ஷன் அப்படின்னு வரது தெரியும். ஸோ ஒன்ஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனோன்னா நீங்கள் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரியே ஒரு டெர்மினல் பார்ப்பீங்க. ஸோ அதில் எல்லா லினக்ஸ் கமாண்ட் இல்லைனா ஒரு உபுண்டு கமாண்ட் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆக்சஸ் டினைட் பை EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து AWS க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நாட் வேலிட், இல்லைனா EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னு வருது. ஸோ ஏன்னா நம்ம MLOps டியூட்டோரியலில் இருக்கோம். ஸோ என் ரூட் அக்கௌண்ட்டில் போய் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐஎம் யூசர் செக் பண்ணி பார்ப்போம் ஆக்சஸ் இருக்கான்னு. அப்படி ஆக்சஸ் இல்லைன்னா நம்ம ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ த ரீசன் வை நான் ஒவ்வொரு வீடியோக்கும் இந்த மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணுறேன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் வை ஐஎம் யூசர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கேயாச்சும் ஒரு எரர் வந்து ஆக்சஸ் எரர் வந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுற இடம் வந்து IAM-ஆக தான் இருக்கணும். ஸோ யூசர்ஸ் போகலாம். ஸோ MLOps டியூட்டோரியல். ஸோ அதில் பாலிசிஸ் பார்ப்போம். பெர்மிஷன்ஸ் வந்து EC2 ஆக்சஸ் இருக்குது. ஸோ இப்போ EC2 ஆக்சஸில் இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் ஆக்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டினியூ கொடுப்போம். ஸோ இப்போ ஆட் பெர்மிஷன்ஸ் போய் கிரியேட் இன்லைன் பாலிசி. ஸோ இப்போ வந்து ஸ்பெசிஃபை பாலிசியில் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் சர்ச் பண்ணலாம். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் மொத்தமே 3 ஃபங்க்ஷன் தான் இருக்குது. நான் 3 இதுக்குமே ஆக்சஸ் கொடுக்குறேன். ஆல், நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் ஆக்சஸ். ஸோ இதுதான் என் நேம், கிரியேட் பாலிசி. ஸோ பாலிசி க்ரியேட் பண்ணியாச்சு. திருப்பி பேக் வரலாம். இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நவ் ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ திருப்பி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ கனெக்ட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் ஆகிடணும். ஸோ வெயிட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் ஆகிறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம LS கொடுத்து பார்ப்போம். இப்போ LSல எதுவுமே இல்லை. மேக் டிரெக்டரி டெமோ கொடுக்கலாம். எகெயின் LS. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெமோ அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்கு இதாகிடுச்சு, CD டெமோ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்கோ கமாண்டும் ஒர்க் ஆகும். எக்கோ ஹலோ வேர்ல்ட் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கோ கமாண்ட் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். பட் இது வந்து லினக்ஸில் யூஸ் பண்ணுறது இல்லை, உபுண்டுவில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு உபுண்டு மெஷின் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான், இட்ஸ் ஜஸ்ட் அ பட்டன் கிளிக். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தோம்னா எப்படி SSH கனெக்ட் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு Vscode. ஸோ கன்ஃபிக் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன பண்ணணும்னா SSH அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன்ஸில் ரிமோட் SSHன்னு வரும். ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம்
வியூ போய் கமாண்ட் பேலட் போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ரிமோட் SSH ஓப்பன் SSH கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது ஒரு ரூட் லொக்கேஷன் காமிச்சு அங்கே SSH ஃபைல் கன்ஃபிக் காமிக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் த ஃபைல் தட் வி கெட். இதுதான் நம்ம மாடிஃபையும் பண்ண போகிறோம். ஸோ ஹோஸ்ட் வந்து my EC2. அண்ட் ஆஃப்டர் தட் ஹோஸ்ட் நேம் வந்து என்ன இது பண்ணலான்னா நம்ம IP அட்ரஸ் 4 கொடுப்போம். ஸோ பேக் வரலாம். இன்ஸ்டன்ஸ் வந்து ஸோ ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணுவோம். ஸோ பப்ளிக் அட்ரஸ் V4 சூஸ் பண்ணி ஸோ அதை இங்கே கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசர். நம்ம கேஸில் யூசர் வந்து உபுண்டு, ஏன்னா நம்ம மெஷின் வந்து உபுண்டு மெஷின். ஸோ லாஸ்ட் திங் வந்து ஐடென்டிட்டி ஃபைல். இந்த ஐடென்டிட்டி ஃபைல் வந்து வேறு எதுவுமே இல்லை, நம்ம க்ரியேட் பண்ண கீ வேல்யூ பேர். ஸோ என் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓன் அப்படின்ற ஒரு கீ வேல்யூ பேர் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் கீ நேம் வந்து ஓன் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா என்னோடய ஃபோல்டரில் இங்கே ஓன் PEM1 அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீநேம் பண்ணுறேன். ஸோ ரீநேம் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபைலை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி சியில் யூசர்ஸில் என் நேம், அதில் .ssh ஃபோல்டர். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண கன்ஃபிக் இங்கே தான் இருக்குது. அதாவது நான் இதில் காமிக்கிற கன்ஃபிக் வந்து அந்த ஃபோல்டரில் தான் க்ரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே பெம்மை காப்பி பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஸோ போகலாம். ஸோ ஐடென்டிட்டி ஃபைல் வந்து அப்சல்யூட் பாத்தில் .ssh ஃபோல்டரில் own.pem. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். நம்ம அகெயின் கிளிக் ஆன் வியூ, கமாண்ட் பேலட் போய் இப்போ கனெக்ட் டு ஹோஸ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஹோஸ்ட் நேம் my EC2, அது இங்கே வந்து இந்த ஹோஸ்டான ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கேட்கும். ஸோ கிளிக் பண்ணுவோம். ஒரு புது டேப் ஓப்பன் ஆகும். இந்த நியூ டேப்பில் நம்ம ஓஎஸ் மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா சில டைம் ஓஎஸ் அது கேட்காது, கண்டினியூ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. கண்டினியூ. ஸோ கண்டினியூ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் SSH கனெக்ட் வந்து my EC2க்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா உபுண்டு டெர்மினல் விச் இஸ் my VM மெஷின், இல்லைனா EC2 கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்கோ கமாண்ட் ரன் பண்ணி பார்ப்போம். எக்கோ உபுண்டு ஃப்ரம் Vscode. ஸோ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ லிஸ்ட் டைரக்டரி கொடுப்போம். ஸோ டெமோன்னு ஆல்ரெடி ஒரு இது இருக்குது. ஸோ CD டெமோ கொடுக்கலாம். இது திருப்பி லிஸ்ட் பண்ணுவோம். எந்த ஃபைலுமே இல்லை. தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோட மோட்டிவ் வந்து எப்படி EC2 இன்ஸ்டன்ஸை வந்து Vscodeோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்க்கலான்னா எப்படி நம்மளோட பைத்தன் ஸ்கிரிப்டெல்லாம் நம்ம VM வச்சு ரன் பண்ணுறது. ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன்சைட் திஸ் EC2 கம்ப்யூட். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட். Until then, enjoy learning. Thank you.